பள்ளிகளில் கல்லூரிகளில் போதைப் பொருள் மாணவ சமுதாயத்தை பாழாக்கும் பெரும் கேட்டிலிருந்து விடுவிக்கவும் சாதிகளின் அமைப்புகள் பெயரை வைத்துக் கொண்டு ஆங்காங்கு சாதி மோதல்கள் இரத்தக்களறிகள் ஏற்படுவதை தடுக்கவும் மத நல்லிணக்கம் நிலவ வேண்டிய தமிழகத்தில் சில இடங்களில் மத மோதல்கள் ஊடுருவதை நிரந்தரமாக அகற்றுவதற்கான மனோநிலையை ஏற்படுத்தவும் நடைபெறுகிற திராவிட மாடல் நல்லாட்சியை மக்கள் ஆதரித்து 2026 திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அறுதி பெரும்பான்மையை தேடித் தரவும் இவற்றை இலக்காக வைத்து சமத்துவ நடைப்பயணம் என்ற பெயரில் வருகிற 2026 ஜனவரி 2ஆம் நாளன்று திருச்சிராப்பள்ளி மாநகரில் உழவர் மையத்தில் தொடங்கி உழவர் சந்தையில் தொடங்கி அங்கிருந்து மணப்பாறை நோக்கி செல்லும் சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு சர்வீஸ் ரோட்டில் சென்று அந்த கிராமங்களையும் அங்கு திரண்டிருக்கிற மக்களிடமும் பேசிவிட்டு எந்த இடத்திலும் ஊர்தியில் ஏறாமல் இத்தனை ஆண்டுகள் நடத்திய நடைபயணத்தைப் போலவே 300 பேர் 100 தொண்டரணியினர் 100 இளைஞரணியினர் 100 மாணவரணியினர் 25 வயதுக்குட்பட்டவர்களாக நான் வருகிற 16ஆம் தேதியிலிருந்து நெல்லையிலிருந்து புறப்பட்டு 8 மண்டலங்களிலும் நானே தேர்வு செய்கிறேன், இன்டர்வியூ செய்கிறேன். அவர்களை தேர்ந்தெடுத்து போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் 2 பேராகத்தான் செல்ல வேண்டும் என்று அந்த போக்குவரத்தை போலீஸ்காரர்கள் செய்கிற வேலையை நாங்களே செய்து ஒழுங்குபடுத்தியும் குடிதண்ணீர் வசதி, மருத்துவ வசதி எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்து ஜனவரி 12ஆம் தேதி மதுரை மாநகரில் நிறைவு செய்வதற்கான திட்டத்தை ஏற்கனவே எங்கள் நிர்வாகக் குழுவிலே நான் அறிவித்து விட்டேன். ஜனவரி 2ஆம் தேதி அன்று திருச்சி மாநகரில் தொடங்கும் சமத்துவ நடைபயணத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆருயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு பயணத்திலும் 1500 கிலோமீட்டர் 1200 கிலோமீட்டர் என்றெல்லாம் நடந்திருக்கிறேன். இது மொத்தம் சர்வீஸ் ரோட்லே போகக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் சென்று 180 கிலோமீட்டர் தொலைவு நாங்கள் நடக்கிறோம். அந்த பயணத்திற்கு பத்திரிகையாளர்களிடமும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களிடமும் உங்களுடைய ஆதரவு, நான் நடக்கிறது பெருசில்லை, ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களை போன்றவர்களுடைய ஆதரவு இருந்தால்தான் முடியும். கடந்த காலங்களில் அப்படி தொலைக்காட்சியினரும் செய்தியாளர்களும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள். அதை ஜனவரி 1ஆம் தேதி உங்களையெல்லாம் தாயகத்திலே ஆண்டின் முதல் நாளில் சந்திப்பதைப் போல அன்றும் நான் இதனை வேண்டுகோளாக வைப்பேன். இன்றும் நான் இதனை வேண்டுகோளாகவே வைக்கிறேன். கோரிக்கைகள்லாம் ஒருத்தர் முன்வைக்கல. போற வழியெல்லாம் என்னை வரவேற்றாங்க, வாழ்த்து சொன்னாங்க. எங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மது போதைப் பொருள் இதிலிருந்து மீட்டு கொடுக்கணும், உங்களுடைய முயற்சியை வாழ்த்தித்தான் நாங்கள் வந்து வெயிலில் காத்து கடந்து நிற்கிறோன்னு சொல்லி அப்படித்தான் சொன்னாங்களே தவிர என்கிட்ட கோரிக்கை மனுக்கள் கூட கொடுக்கறது இல்லை. நடந்ததை சொல்லுகிறேன், முடிந்ததை போடுங்கள்.
9வது நடைபயணம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.